விஜய்க்கு வந்து இவர்களை விட ஓட்டு கூட வரும்ன்றது என்னோட புரிதல். அது அது எல்லா வந்து செக்டார்லயும் இருக்காங்களா? எல்லா செக்டார்லேருந்து எடுப்பார். 12% 15% போகலாம். ஒருவேளை அது ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா 12க்கு கீழே போகும். 15% த்ரெஷோல்ட் லிமிட். அதை தாண்டி போகிறது கஷ்டம். இல்ல ஒருவேளை இந்த 3 மாதங்கள்ல அவர் செய்யக்கூடிய 3 பிரச்சாரங்கள் மாதங்களில் ஒருவேளை காலையில் 7 மணிக்கெலாம் ஏஞ்சி டிஃபன் சாப்பிட்டு 8 மணிக்கு அவரும் ஒரு எல்லோ கலர் பஸ் வச்சுக்கிறாரு. பஸ்ஸு கொஞ்சம் லைட்டாக பார்த்தாவே உங்களுக்கு ஒரு பயமாக இருக்கும், அது கிட்ட வருதுனாவே. ஏன்னா நான் பார்த்து அந்த பஸ்ஸை பயந்துருக்கிறேன் கரூரில். நானே ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அந்த அடிப்படையில் அந்த உரிமையில் சொல்கிறேன், தப்பிச்சு ஓடி வந்தவன்ற அந்த பெருமையில். அப்போது அந்த பஸ்ஸை எடுத்துக்கிட்டு 8 மணிக்கு நீங்கள் கிளம்புறீங்க, 10:30 மணிக்கு ஒரு பாயிண்ட்டு, அரை மணி நேரம் ஜாஸ்தி வேணாம். எடப்பாடி பழனிசாமியாச்சு 40 நிமிஷம் 45 நிமிஷம் பேசுகிறாரு. ஸ்டாலினாச்சும் ஒரு அரை மணி நேரம் பேசுவார். இவர் வந்து 20 நிமிஷம் பேசினா போதும், இல்லை கால் ஹவர் பேசினா போதும். 10:30 மணிக்கு ஒரு ஸ்பாட்டு, அதுக்கப்புறமா லஞ்சு, அப்புறம் 4:30 5 மணிக்கு ஒரு ஸ்பாட்டு, நைட்டு வந்து ஒரு 8:30 மணிக்கு ஒரு ஸ்பாட்டு முடிச்சுட்டு 9:30 10க்கெல்லாம் முடிச்சுட்டு டெய்லி ஒரு நாளைக்கு 3 தொகுதி பண்ணார்னா, இப்போ வந்து அவருக்கு கையில் வந்து ஜனவரியில் ஒரு 20 நாள் வச்சுக்கோங்க, ஃபெப்ரவரியில் ஒரு 28 நாள், 50 நாள், மார்ச்சில் வந்து ஒரு 30 80 நாள், ஏப்ரல் ஒரு 110 நாள் இருக்குது. கரெக்டாக ஒரு நாளைக்கு அவர் வந்து 2 தொகுதி பார்த்தாருன்னா 220. சாட்டர்டே சண்டே உழைக்க போகிறாரா, இல்லை லீவ் விடுவாரா, இல்லை பார்ட் டைமாக போவாரா, அவரே புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் அடிப்படை. ஏபிசிடி கூட படிக்க மாட்டேன் நான். 10வது எக்ஸாம் எழுதிடுவேன். நான் வாய்ப்பாடு கூட படிக்க மாட்டேன். நான் E=mc² படிக்க மாட்டேன். நான் ஐன்ஸ்டீன் தெரியும் எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஃபிசிக்ஸில் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் எதிரில் உட்காந்து சிரிப்பீங்க. ஆனால் அரசியலில் ஒண்டி நான் வந்த தேர்தலில் நான் ஜெயிச்சிருவேன், நான் அதாகிடுவேன் இதாகிடுவேன்னா வாங்க கான்ஃபிடண்ட்டாக இருங்க நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டீங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.